நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கும்படியாய் வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ரோமாபுரி சபைக்கு பவுல் இப்படியாக எழுதுகிறார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இங்கே தேவனுக்கு சத்ரு என்று நம்மை குறித்து மனு குலத்தை குறித்து இங்கே பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறின போது தேவன் பிதா குமாரன் என்கிற ஒரு உறவில் இருந்து அவர் நமக்கு சத்துருவாய் மாறினதாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒப்புரவு என்பதற்கான கிரேக்க சொல் காட்டல்லாகே, இதனுடைய பொருள் மாற்றிக்கொள்ளுதல் என்று அர்த்தம். அதாவது பரிமாற்றம் செய்தல் போன்ற ஒரு கருத்தை உடையதாக அது காணப்படுகிறது. உறவின் தொடர்பில் இது வரும்பொழுது இரு மனிதர் தங்களுக்குள்ளே அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுதல் என்பதாகும். அதாவது பகைவர்கள் நண்பர்களாகின்றனர் என்று சொல்லி, என் பிதாவை குறித்து அவர் மிகுந்த இரக்கமுடையவராய் இருந்த போதிலும் எந்த ஒரு மனிதனுடைய அழிவையும் விரும்பாதவராய் இருந்த போதிலும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருந்த போதிலும் கூட அவர் எந்த ஒரு பாவியையும் பரலோகத்திற்குள்ளாக அனுமதிக்க முடியாத அளவிற்கு அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நம்முடைய பாவங்கள் அவரை நமக்கு பகைஞரை போல காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற அக்கிரமங்கள், இவைகளின் நிமித்தமாக பரிசுத்த தேவன் நம்மை பகைக்கிற அளவிற்கு நம்முடைய காரியங்கள் மாறிவிட்டபடியினாலே ஒரு ஒப்புரவு தேவைப்பட்டதாக இருந்தது. மனு குலத்தோடு கூட தேவனை ஒப்புரவாக்கும்படியாக ஒரு இரத்தம் சிந்தப்படுதல் அவசியமாக இருந்தபடியினாலே எபிரேய ஆக்கியோனும் அதை தெளிவாக எழுதுகிறார். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். தம்முடைய சொந்த இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தினதின் நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் மாற்றப்பட்ட பொழுது, நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு நீக்கப்பட்ட பொழுது, அக்கிரமத்தின் சுவர்கள் அவைகள் கரைக்கப்பட்ட போது தேவனுடைய முகத்தை நாம் பார்க்கக்கூடியவர்களாய் மாற்றப்பட்டபடியினாலே அவரும் தன்னுடைய அணுகுமுறையை ஒரு பிதா ஒரு குமாரனில் எத்தனை அன்பாயிருப்பாரோ, ஒரு தகப்பன் ஒரு மகனிடத்தில் எப்படி அன்பாயிருப்பாரோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறவராக நாம் பார்க்க முடியும். அதே போல் மனிதர்கள் நினைக்கலாம், இவ்வளோ பெரிய பாவத்தில் இருக்கிற நாம் எப்படி நாம் பரிசுத்தமாய் மாற முடியும், பரிசுத்த தேவனோடு கூட எப்படி ஒப்புரவாக முடியும் என்று சொன்னால், ஒரு கூட்டுப்புழு, ஒரு அருவருப்பாய் காணப்படக்கூடிய ஒரு கூட்டுப்புழு எப்படி ஒரு வண்ணத்து பூச்சியாக அது பரிமாற்றம் அடைகிறதோ அதே போல ஒரு மனிதன், பாவமுள்ள ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் அவன் சுத்திகரிக்கப்படும் பொழுது, இரத்தம் அவனை கழுவும் பொழுது, அவன் இப்படிப்பட்ட ஒரு நீதிமானாய் மாற்றப்படும் பொழுது பிதாவும் தன்னுடைய அணுகுமுறையை அவர் மாற்றிக்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். எண்ணங்கள் எப்படியாயிலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணங்கள் நமக்குள்ளாக உருவாகி அதற்கென்று நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது ஒரு கூட்டுப்புழு எப்படி வண்ணத்து பூச்சியாக மாறுகிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றி நம்மோடு கூட ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு உறவை ஏற்படுத்தி நம்மோடு கூட ஒப்புரவாகிறார் என்கிறதைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டக்கூடியதாக இருக்குது. இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் சிந்தி பகையாக நின்ற அந்த தடுப்பு சுவரை அவர் அகற்றி மனிதர்களுடைய அணுகுமுறையை மாற்றி பிதாவினுடைய
அணுகுமுறையும் மனிதர்களிடத்திலே ஒரு அன்பு நிறைந்த ஒரு தகப்பனாக தோன்றும் அளவிற்கு அவர் செய்ததை தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு ஓமையை கற்றுக் கொடுத்தார். அங்கே பின்வாங்கி போன ஒரு இளைய மகன் எப்பொழுது நான் தகப்பனுக்கு விரோதமாகவும் என்னுடைய பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேனோ அப்படி என்று சொல்லி தன்னை உணர்ந்தவனாக நான் மன்னிப்பு கேட்பேன், நான் இனிமேல் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய நாற்றத்திலிருந்து நான் எழுந்து என்னுடைய தகப்பனிடத்திற்கு போவேன் என்று சொன்ன பொழுது அவனுடைய அணுகுமுறை மாற்றப்பட்ட பொழுது அங்கே அவனை தேடாமல் இருந்த தகப்பனுடைய அணுகுமுறையும் மாற்றப்பட்டு அவர் தூரத்தில் அவனை வருகிறதை கண்டு ஓடி வந்து அவனை தன்னுடைய கழுத்தோடு கட்டி கொண்டு அவர் முத்தமிட்டு அவனுக்கென்று அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்ததை இயேசுவே ஒரு அழகான உவமையை சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒப்புரவு காட்டல்லாக இதன் பொருள் மாற்றிக்கொள்ளுதல். ஒரு மனிதன் தன்னுடைய அணுகுமுறையை பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்று இந்த உலகத்தில் எப்பொழுது மாற்ற விரும்புகிறானோ, தன்னுடைய வாழ்வினுடைய பாதையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறானோ, அப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் அவன் கழுவப்படும் பொழுது நம்மை உண்டாக்கின தேவாதி தேவனும் தன்னுடைய அணுகுமுறையை நம்மிலே மாற்றி நம்மிலே உறவாட துரிக்கிறவராக, தன்னுடைய அன்பை நம்ம மேலே பொழிகிறவராக, ஒரு தந்தை ஒரு மகனை எப்படியாய் நேசிக்க முடியுமோ அத்தனையான நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இங்கே ரோமாபுரிக்கு பவுல் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் பாவத்தின் சிற்றின்பங்களில் பாவத்தினுடைய அகோரங்களில் வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு பகைஞராக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அக்கிரமத்தினுடைய சுவர் எழும்பி அவருடைய முகத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொல்லி நம்மை நாமே கேள்வி கேட்டு கொண்டிருப்போமே. ஆனால் ஒரு கூட்டுப்புழு எப்படியாய் ஒரு மாற்றமடைந்து ஒரு அழகிய ஒரு பட்டர்ஃப்ளையாய் மாற முடியுமோ அதே போல பாவம் நிறைந்த நம்ம பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு உதவி செய்கிறபடியினாலே அதிலே நாம் மாற்றமடைந்து நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது பிதாவும் தன்னை அவர் பகைஞராக நம்மை பார்க்காதபடி நம்மேல் பகையை செலுத்துகிறதற்கு பதிலாக கோபாக்கினையை நம்மேல் காண்பிப்பதற்கு பதிலாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதை நாம் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து வீடும் ஒரு மாற்றும், என்னை உடைத்து வீடும் ஒரு மாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும்.